அந்த நேர்காணல்ல நீங்க என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணா இதுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. வேலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபேண்ட்டும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும், ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். சில பேர் ஒரு எமோஷனலா கேட்கும்போது அழுகலாம், இல்லைன்னா சோகமான ஒரு முகத்துக்கு கொண்டு போகலாம், இல்லைன்னா நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு பதில சொல்றதுக்கான முகபாவனையோட சொல்லுவீங்கல்ல, அதுக்கு அடுத்த பேஸ் என்ன அப்படின்றத நீங்க பாருங்க. நீங்க நீதிபதி முன்னாடி அமரணும். அமர்ந்த பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு தேர்வு எழுதிட்டு டாக்குமெண்ட் ரீ அப்லோடு பண்ணிட்டு அதோடைய செய்முறை தேர்வு நேர்காணலுக்கு தயாராயிட்டு இருக்கிறவங்களுக்கு சில டிப்ஸை இந்த வகுப்பு வழங்க போகுதுங்க. ஸோ இந்த டிப்ஸ் நேர்காணலுக்கு யாரெல்லாம் செல்ல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப சிம்பிளானதா தோணினாலும் இதை நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணும் பொழுதுதான் இதோட வர்த்து தெரியும். ஏன்னா நாங்க இதுக்கான கைடன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ பேனல்ல உட்காரும் பொழுது அவங்க கிட்ட நாங்க இந்த விஷயத்தெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்போ அவங்க கிட்ட நாங்க மாடிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணாதீங்க, இதுல இருந்து இப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் பண்றோம். அதனால எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகளில் கலந்துக்கணுங்கிறவங்களும் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் போகும், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நேர்காணலுக்கு செல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நேர்காணலுக்கு தயாராகணும், ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ முதல்ல எடுத்த உடனே ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியங்க. இதுல ஆண்கள் பெண்கள் இரு பிரிவுக்குமே ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் கோடு கண்டிப்பா அவசியம். ஏன்னா நீதித்துறையில ட்ரெஸ் கோடு எப்பயுமே ஒரு தூய்மையானதை கடைபிடிப்பாங்க. அதுக்கு தான் யூனிஃபார்ம் பிளாக் அண்ட் ஒயிட்லயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் பாத்தீங்கன்னா தூய்மையை பிரதிபலிக்கும். ஸோ அதனால இப்ப நீதித்துறை இன்டர்வியூக்கு போகும்போது பாருங்களேன், இப்ப நானே கையை ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இப்படி இருக்காம நீங்க ஃபுல்லா கையை பட்டன் போட்டுக்கணும். நீங்க அட்வொகேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படிதான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகலாம். இன்னும் பல பேர் நினைக்கலாம் நீங்க ஒரு 8th லெவலுக்கு தானே போறீங்க அப்படின்ட்டு. போன தடவை டிரைவர் எக்ஸாமுக்காக எங்களுடைய மையத்துல இருந்து ஐயப்பன் ஒரு சார் போயிருந்தாரு. ஸோ அவர் கூட வந்தவர்கள் பல பேர் அந்த டிரைவர் எக்ஸாமுக்கு தான் வந்திருக்காங்க. டிரைவருடைய நேர்காணலுக்கு அப்புறம் செய்முறை தேர்வுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இந்த டிரைவர் எக்ஸாமுக்கு வரும்பொழுதே அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னா, ஒரு சில பேர் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் தான் பாத்தீங்கன்னா, இப்போ கோர்ட்ல டிரைவர் எக்ஸாம் அப்படி கிளியர் பண்ணி நீங்க வேலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபேண்ட்டும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும், ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும், ஆஃப் ஹேண்டா இருக்கும் ட்ரெஸ். ஒருவேளை நீங்க ஃபுல் ஹேண்ட் போட பிடிக்கலன்னா ஆஃப் ஹேண்ட்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஓகேவா? ஆனா இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் போட்டு மடிச்சு விடக்கூடாதுங்க. இது ஒரு ஜென்ஸுக்கான ட்ரெஸ் கோடுன்னு சொல்லவன். நீங்க ஒயிட் தான் போடணுன்றது நான் ஓஏவுக்கு போறவங்களுக்கு இல்ல எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃபுக்கு போறவங்களுக்கு நான் சொல்லலைங்க. ஆனா அந்த ட்ரெஸ் கோடு ஒரு நேர்த்தியானதா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய இருக்கு ஃபார்மல் ட்ரெஸ்ல, அந்த மாதிரி போகலாம். நான் ஏன் அந்த டிரைவர் விஷயத்தை இங்க நான் மீன் பண்றேன் அப்படின்னா, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல போனவங்களுக்கு அவங்க நல்ல மார்க் போட்டு செலக்ஷன் லிஸ்ட்ல அவங்க பேர்ல ஒரு 10 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிருக்கிறாங்க, இன்னும் ஒரு 10 பேர் வேற ஒரு ட்ரெஸ் கோட்ல வந்திருக்காங்கன்னா, அந்த வேற ஒரு ட்ரெஸ் கோட்ல வந்தவங்களையும் ஒருத்தர் 2 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல போன 10 பேர்ல 8 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இந்த ட்ரெஸ் கோடு அந்த இடத்துல அவசியமானது, ஓகேங்களா? அப்போ இந்த கோர்ட் எக்ஸாம்ல ஒரு ஆணுக்கான ட்ரெஸ் கோடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு ட்ரெடிஷ்னலா, அது சில பெண்களுக்கு சுடிதார் என்பது ட்ரெடிஷ்னலா தெரியும், அது அணிகிற விதத்துல. அதே மாதிரி சில பெண்களுக்கு புடவை சரியான ஒரு ட்ரெடிஷ்னலா தெரியும். அந்த மாதிரியான ட்ரெஸ் கோடை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அடுத்தது உடல் மொழி. இது ரொம்பவே முக்கியம். என்ன ரீசன்னா, இது நீங்க அந்த கேம்பஸ்குள்ள இருக்கும்போதே ஒரு நல்ல அப்பீரன்ஸ் கொடுக்கும். நீங்க என்ட்ரி ஆன உடனேவும் நல்ல அப்பீரன்ஸ் கொடுக்கும். நீங்க நீதிபதி முன்னாடி நிக்கிற வரைக்கும் ட்ரெஸ் கோடு ஓகே. அதுக்கு அடுத்த பேஸ் என்ன அப்படின்றத நீங்க பாருங்க. நீங்க நீதிபதி முன்னாடி அமரணும். அமர்ந்த பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனா பதிலளிக்கும் பொழுது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அதுல ஐ கான்டாக்ட், கண் தொடர்பு ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? ஸோ நீங்க இப்போ ஒரு 3 பேர் இருக்கிறாங்க எங்க மையத்திலிருந்து, போன தேர்வுக்கு இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கிறாங்க. அதுல 3 பேர் இருக்கிற இன்டர்வியூ பேனலும் இருந்திருக்கு, 2 பேர் இருக்கிற இன்டர்வியூ பேனலும் இருந்திருக்கு. இப்ப நம்ம 3 பேர் இருக்கிற இன்டர்வியூ பேனலை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா, 3 நபர்கள் வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்கிறாங்க. அப்படிங்கும்போது கேட்ட நபருக்கு, கேட்ட நீதிபதி ஐயாவுக்கு
மட்டும் நாம் பதிலளித்து கொண்டிருப்போம் அந்த ஐ கான்டாக்ட் வச்சு. அப்படி பதிலளிக்காம இவர்கிட்ட கொஞ்சம் நேரம் அந்த ஐ கான்டாக்ட் இருக்கணும், அடுத்து இன்னொரு ஐயா கிட்ட இருக்கணும், அடுத்து இன்னொரு ஐயா கிட்டயும் அம்மா கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க 3 பேருடைய ஐ கான்டாக்டையும் தொடர்பு கொண்டு தான் அந்த பதிலை நீங்கள் அளிக்க வேண்டும். அந்த பதிலில் நீங்கள் ஐ கான்டாக்டுங்கும் போது பல நபர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண முடியாது. நாம ஒருவேளை மேலே பார்த்து பேசலாம், இல்லை சைடில் ஏதாவது வால் மாதிரி அப்படி எதையாவது பார்த்துட்டே பேசுவோம், இல்லைன்னா கீழே பார்த்து பேசுவோம், இல்லைன்னா ஒரு மாதிரி நர்வஸாகவே ஃபீல் பண்ணுவோம். அந்த இடத்துல அது ஒரு ஃபியர் வரதான் செய்யும். இன்னும் சொல்ல போனால் ஐ கான்டாக்டோடைய ஃபுல் மீனிங்கே என்னன்னு வைங்களேன், ஐ டு ஐயே கிடையாது. ஐ டு ஐ வந்து ஒரு 5% 10%ன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபேஸை நீங்கள் கவர் பண்ணி பேசணும். அவங்களோட ஃபுல் ஃபேஸை வந்து உங்களோட ஐ கான்டாக்ட் கவர் பண்ணுதா அப்படின்றத வந்து மீன் பண்ணணும் நீங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐ கான்டாக்டை நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிகை அலங்காரம். இது வந்து பெண்கள் இயல்பாகவே சிகை அலங்காரத்தில் ஒரு நேர்த்தி அவங்கள்ட்ட இருக்கும். நடு வாக்கு எடுத்து சீவி இருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் ஆண்களுடைய சிகை அலங்காரம் எப்படி இந்த துறையிலையும் எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்களுடைய கட்டிங் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சிகை அலங்காரம் தான் இருக்கணும். இல்லைன்னா ஓரளவுக்கு ஒரு நீட்டான சிகை அலங்காரம், ரொம்ப தாடியாகவும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பசங்க வந்து ரொம்ப மாடர்னாக ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போகிறது. அப்புறம் அந்த கடுக்கன் போட்டுட்டு போகிறது, கையில் வந்து வளையம் மாட்டிக்கிறது, கயிறு கட்டி இருக்கிறது, அப்புறம் ஹேர்லேயே நிறைய கலரிங் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி கூட பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிகை அலங்காரம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறத அவங்க கண்டிப்பாக விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஃபார்மல் லுக்கில் தான் இருக்கணும். ஏன்னா நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனான ஒர்க்கை பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிகை அலங்காரத்தோட போனால் தான் சரியாக இருக்கும். அதனால பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய் தூய்மை. ஸோ வாய் தூய்மையில் மெயினாக அவங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கரை படிஞ்சிருக்கிற பற்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு புகையிலை பழக்கமோ அல்லது வேறு ஏதேனும் இந்த போதைப் பொருட்கள் பழக்கமோ இருக்கும் பட்சத்தில் அது வந்து பற்களே காமிச்சு கொடுத்துரும் இல்லையா? ஸோ அதில் தூய்மை இருக்காது. அதனால என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ பேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பல் மருத்துவரை பார்த்து உங்கள் பற்களை தூய்மை செய்து கொண்டு போனாலே இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முக பாவனை. ஸோ முக பாவனையில் இந்த இடத்துல முக பாவனை எப்போ நீங்கள் அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு எமோஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. சமயோஜித கேள்வி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் சில எமோஷனல் கொஸ்டின்ஸை உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த எமோஷனல் கொஸ்டினுக்கு உங்களுடைய முகம் எப்படி அடாப்ட் ஆகுது, உங்கள் முகத்தில் ஏதாவது மாறுதல் தெரியுதா? சில பேர் ஒரு எமோஷனலாக கேட்கும்போது அழுகலாம், இல்லைன்னா சோகமான ஒரு முகத்துக்கு கொண்டு போகலாம், இல்லைன்னா நீங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு பதிலை சொல்கிறதுக்கான முகபாவனையோட சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அப்போ சமயோஜித கேள்விகள் நேரத்தில் தான் உங்கள் முகபாவனையோட வெளிப்பாடை அவங்க கவனிப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஓகே அவங்க நம்மளை கேட்கறது சென்சிட்டிவ், ஸோ இந்த இடத்துல நாம் நியூட்ரலாக இருக்கணும், இதுக்காக நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது, இதுலேருந்து அவங்க என்ன பதில் எதிர்பார்க்குறாங்களோ அதை அளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்குமே தவிர அந்த இடத்துல நம்ம எமோஷனல் ஆகிடக்கூடாது. சில பேர் கோவம் கூட படுவோம்ல. ஓகேங்களா? எங்களுடைய பயிற்சி மையத்துல இருந்து ஒருத்தர் இன்டர்வியூ போயிருந்தாருங்க. அவருக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டேபிள் தூக்கி போட்டுட்டு இவ்வளோ ஹையர் குவாலிஃபைட்லாம் ஒத்து வராதுங்க, இதுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் செட் ஆக மாட்டீங்க, நீங்கள் வேற வேலையை பாருங்க அப்படின்ட்டாங்க. அதை சொன்னோடனே எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படியே ஒரு ஷாக்காக இருக்கும். முகத்தில் உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு கோபம் வரும். அந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, மேனேஜ் பண்ணுவீங்க? ஐயா நான் எந்த வேலையா இருந்தாலும் வேலையில் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டேன். படித்தவர்கள் இந்த வேலையை செய்யணும், படிக்காதவர்கள் இந்த வேலையை செய்யணும், குறைந்த படிப்பு படித்தவர்கள் இந்த வேலையை செய்யணும், அதிக படிப்பு படித்தவர்கள் இந்த வேலையை செய்யணுன்றதுலாம் இல்லைங்கய்யா. அதனால எனக்கு எந்த வேலை அப்படின்றது பெருசு இல்லை, நான் வேலையில் என்னுடைய வேலையில் நான் சரியா இருப்பேன்றது தான் எனக்கு இங்கே வர தோணுச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல ஒரு நியூட்ரலாக நீங்கள் இருக்கணும், கோவப்பற்றக்கூடாது, அதுதான் மெயின். ஸோ அதுதான் உங்களுடைய முக பாவனை மாறுவதற்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்துவாங்க. அதுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்காம அதையும் அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது கையசைவு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இப்படிங்கிறேன் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ அப்போ நீதிபதி கேட்கும்போது கையை எப்படி வச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியாது.
ஏதாவது சொல்லுவீங்க, எதையாவது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உங்க கை உங்களை அறியாம அது போய்கிட்டே தான் இருக்கும். அதுல ஒரு லிமிட், ரொம்ப அந்த கை செய்கையில ரொம்ப அதிகமா எமோஷ்னலா அந்த கை போகுதா, இல்ல ஒரு கைண்டா அந்த கையில அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வராங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால இதையும் நீங்க டெலிவரி பண்ணும் பொழுது நினைவுல வச்சுக்குங்க இதெல்லாம். ஓகே, நம்ம பண்றது ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்பதான் இது செட் ஆகும். அதனால இது உடல் மொழி எல்லாம் நீங்க அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணும் பொழுது தான் மாத்திக்க முடியும். அதற்கான பயிற்சிகள் நாங்க வழங்குறோம். இந்த பயிற்சிகள் வேணும்னா வேணா தொடர்பு கொள்ளுங்க. ஓகேங்களா? இது பயிற்சியால தான் மாத்திக்க முடியும், அதையும் சொல்லிடுறேன். ஸோ அடுத்ததா இதெல்லாம் ஓகே. ஸோ அடுத்ததா இன்டர்வியூட டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியோடைய தன்மையை நீங்க உள்வாங்கிக்கணும். ஓகேங்களா? தன்மையை உள்வாங்கிக்கணும். இப்போ என்னகிட்ட ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அவரு வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பொன் குழந்தை ஒரு பையன் அப்படின்னாரு. பெண் குழந்தை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க பிடெக் படிக்க வைக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் வந்து என்ன அவர்கிட்ட அந்த எமோஷ்னலாவும் கேட்டேன், அதே நேரத்துல அந்த கேள்வி அவர் புரிஞ்சுக்கிறாரான்னு கேட்டேன். அந்த புரிஞ்சுக்கிறாராங்கிறதுக்கு அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சேன். என்ன ட்விஸ்ட் வச்சேன்னா, இல்லைங்க இப்போ முன்னாடியெல்லாம் பெண் குழந்தைகளை படிக்க வைத்து அதற்கு திருமணம் செய்து வைப்பதற்கு நிறைய வீட்டில் பேர்டனா இருக்கும், எக்கனாமிக்கலா பேர்டனா இருக்கும். அதனால அப்பெல்லாம் வந்து பெண் குழந்தைகளை வந்து ரொம்ப அதிகமா படிக்க வைக்காம திருமணம் செய்து வைப்பாங்க. அதனால பெத்த கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க, தன்னுடைய பாரம் குறைஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சப்போ அவர் வந்து, இல்லை சார் எனக்கு படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை, என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னாரு. அவ்வளோதான், அதுக்கு பதிலே சொன்னார். அதோட முடிச்சிட்டாரு. நான் அப்போ கேட்டேன், நான் அந்த இடத்துல உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் உங்களுடைய பாரம் குறையும்னு சொன்னேன்ல அப்படின்னு. ஆமாம் சார் சொன்னீங்க. அப்போ உங்கள் பெண் குழந்தைய நான் உங்களுக்கு பாரம்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏன் அந்த இது எனக்கு பாரம் கிடையாது, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, எனக்கு 2 குழந்தைகளுமே 2 கண்கள் போலத்தான், ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற வேறுபாடு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பதிலை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டேன். ஓ அப்படியா, நீங்க அந்த பாரம்னு சொன்னீங்களா, நான் கவனிக்கல அப்படின்னாரு. அதனால அந்த கேள்வியில என்ன சூட்சமும் உள்ள வைக்கிறாங்க அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு பதில் சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது சமயோஜித கேள்விகள் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு சுச்சுவேஷனல் அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொரு சார் என்கிட்ட வந்தாரு. வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்டேன். நான் பிளம்பரா இருக்கேன் சார் அப்படின்னாரு. அப்படியா, சரி ஓகே. ஒரு பிளம்பர் அப்படின்ற இதுல ஒரு பிளம்பர் ஒருத்தர் கடை ஓப்பன் பண்றாரு, நீங்களே அந்த கடையை ஓப்பன் பண்றீங்க. ஒரு பிளம்பரோட கடையில என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கணும், அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அவர் சாதாரணமா ஆக்ஸா பிளேடு சார், பைப்பு சார் அப்படின்ட்டார். அப்புறம் பேஸ்ட் சார் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதானே சார் அப்படின்னு. அது இருந்தா பண்ணலாம் சார். சார் நான் கேட்டது ஒரு கடை வைக்கிறதுக்கு தேவையானது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுல என்னென்ன பொருட்கள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன் சார் அப்படின்னு. இல்லை சார் எனக்கு பொருளை கொடுத்தா செய்ய தெரியும், ஆனா அந்த அளவுக்கு நான் யோசிக்கலையே அப்படின்னாரு. புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்க எந்த லெவல்ல யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க சமயோஜித கேள்விகளை வச்சு உங்களுடைய சிந்தனை திறனுடைய அளவை புரிஞ்சிக்க முயற்சிப்பாங்க. அதுக்கு பதிலளிக்க ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் துறை சார்ந்த கேள்விகளையும் இப்போ நான் கேட்டதையே கூட அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க. ஒரு சில பேர் தனியார் துறை வேலைவாய்ப்புகள், பல வேலைவாய்ப்புகள் இருக்கலாம், சிலர் ஆசிரியர்களாக இருக்கலாம், சிலர் ஐடி நிறுவனங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். அந்தந்த துறை சார்ந்த கேள்விகளை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள்ல ரொம்ப ஃபெமிலியரா இப்போ எல்லா மாவட்டத்திலையும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு கேள்வியாவே நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ பேனல்ல கேட்டதே அப்படியே சொல்றோம் பாருங்க. இப்போ எல்லா மாவட்டங்கள்லையுமே தமிழ்நாட்டில் அரசியல் கொடிக்கம்பங்கள் பொது இடங்கள்ல வைத்திருக்காங்க. அந்த கொடிக்கம்பங்களை அகற்ற சொல்லி இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்குள்ள அகற்ற சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்த உத்தரவிட்ட நீதிபதி யாருன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு வைங்களேன். இது வந்து ஒரு நடப்பு நிகழ்வுகள், செய்தித்தாள்கள்ல இருந்து வரக்கூடிய வினா. அப்போ அப்படி வேற ஒரு சட்டம் வந்திருக்கா, அப்படி ஒரு நீதிபதி வேற சொன்னாரா
யாருன்னு தெரியலையே, நான் நியூஸ் பேப்பர் பார்க்கலையே அப்படின்னு ஒரு நினைப்பு நமக்கு ஓடும். அதுக்காக என்ன பண்ணணும், தினசரி நடப்பு நிகழ்வுகளும் நம்ம நடத்தி கொடுக்குறோம். அதெல்லாம் படிக்கும் பொழுது இதுக்கான ஆன்சர் தெரிய வரும். அப்போ என்ன சொல்லணும், நீதிபதி இளந்திரையன் ஐயா அவங்க தான் இதை வந்து சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ நடப்பு நிகழ்வுகள் நீதிமன்றம் தொடர்புடையதாகவே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பல நடப்பு நிகழ்வுகளில் பல்வேறு விதமான பங்களிப்போடு கூடிய கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது கடைசியாக நீதித்துறை சார்ந்த சொற்கள். ஸோ இப்போ வாதினா என்ன, பிரதிவாதினா என்னங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள், நீதித்துறை சார்ந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி வார்த்தைகள், அப்புறம் நீதிமன்றம் சார்ந்த நிறைய விஷயத்த நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது உயர்நீதிமன்றமா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், மாவட்ட நீதிமன்றங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த நீதிமன்ற நேர்காணல்ல நீங்க போய் எதிர்கொள்ளும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அத்துப்படியா இருந்துட்டீங்கன்னா, கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்து உங்களால் நல்ல மதிப்பெண் பெற்று பணி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி, இது போல அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.